பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம் 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது திருவசனம். 2 ராஜாக்கள் 14வது அதிகாரம் 25வது திருவசனங்கள். காத்தேப்பேர் ஊரானாகிய அமித்தாய் என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் ஆமாத்தின் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான். பாருங்கள், இந்த திரு வசனங்களிலே இங்கே கர்த்தர் பக்தனாகிய யோனாவை குறித்ததான ஒரு விவரிப்பை காண்பிக்கிறார். நம்மிலே பெரும்பாலானோருக்கு தெரியும் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே யோனாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு இடம் இது. பாருங்கள், இங்கு யோனாவின் மூலமாக கர்த்தருடைய வாக்கின்படி அந்த தேசத்திலே அவர்கள் இழந்த அநேக பகுதிகளை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்களுக்குரிய நன்மைகளை, இடங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரிய சித்தி, செழிப்பு. தேவன் ஒவ்வொருவருக்கென்றும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதிலே நாம் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை கொடுக்கிறார். இதை குறித்ததான சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கவனமாய் கேளுங்கள். கர்த்தருடைய ஒத்தாசையினால்தான் நாம் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கைகளிலே இதன் நிறைவேறுதல்களை கர்த்தருக்குள்ளாக பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஆகவே விசுவாசத்தோடு, எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பாதத்திலே காத்திருப்போம். முதலாவதாக, யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்டதான சோதனைகள் வருகிறது. அதை யோனா தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது எந்த காலம் என்றால், இது இஸ்ரவேல் மக்கள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் 2ஆக பிரிந்து விடுகிறார்கள். யூதா கோத்திரமும் பென்யமின் கோத்திரமும் எருசலேமை தலைநகராக கொண்டு அவர்கள் அந்த பகுதியிலே ஆட்சி செய்கிறார்கள். இது மற்ற 10 கோத்திரங்களும் சேர்ந்து இஸ்ரவேல் என்கின்ற தேசமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் நாடு உதயமானது, அதாவது இந்த 10 கோத்திரங்களும் பிரிந்து வந்தது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நடந்தது. சாலமோனுடைய மகன் காலத்தில் கர்த்தர் அங்கே மற்றொரு தலைவனை ஏற்படுத்துகிறார். 10 கோத்திரங்கள் தனியே பிரிக்கப்படுகிறார்கள். அது கர்த்தரால் தான் நடக்குது. நீங்கள் வேதாகமத்திலே வாசித்து பார்க்கலாம். ஆனால் அவர்கள் ஆரம்பிக்கும் போதே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். முக்கியமாக அவர்கள் கர்த்தரை வழிபடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாதபடிக்கு பலிபீடங்களை, தொழுகை மேடுகளை, பொன் கன்றுக்குட்டிகளை, கர்த்தர் நியமிக்காத சுய இச்சையின்படியான ஆசாரியர்களை அவர்கள் நியமிக்கிறார்கள். கர்த்தர் அதை கண்டிக்கும்படிக்கு திரும்ப திரும்ப தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அதிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மிகவும் அத்துமீறி போய்விடுகிறார்கள். முக்கியமாக ஆகாப் ஏசபேலின் நாட்களிலே தாறுமாறாய் போய்விடுகிறார்கள். தவறான வழிபாடுகள் உள்ளே நுழைகிறது. பாகால், அஸ்தரோத் வழிபாடுகள் உள்ளே நுழைகிறது. கர்த்தர் அவைகளையெல்லாம் அப்புறப்படுத்துகிறார். எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக, எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். அற்புதங்களை செய்கிறார். அதிசயங்களை செய்கிறார். மழை பெய்யாமல் இருக்க பண்ணுகிறார். மழை பெய்ய பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆகாபு ஏசபேலுக்கு பிறகு கர்த்தர் யெகூவை அவரே எழும்ப பண்ணுகிறார். பாருங்கள், அந்த யெகூ
கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் உண்மையாய் நடந்து கொள்ளுகிறார். ஆகவே கர்த்தர் அந்த யெகூவின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். 4 தலைமுறை உன்னுடைய சந்ததி சிங்காசனத்தில் இருக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், இது ஒரு மகிமையான காரியம். இந்த 4வது இந்த சந்ததியில் தான் இந்த யோனா தீர்க்கதரிசியின் காலத்திலே அந்த இன்னொரு யெரொபெயாம் வருகிறார், 2வது யெரொபெயாம். பாருங்கள், அந்த காலகட்டத்திலும் இஸ்ரவேலிலே தொழுகை மேடுகள் இருந்தன. ஆனாலும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவருடைய வார்த்தையை அனுப்பி அதில் அவர்கள் மறுபடியும் கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டுப்படும்படிக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கிறார். அதில் இந்த யோனா மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி அவர்கள் கடந்த காலங்களிலே இழந்த தேசத்தின் பகுதிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில நேரங்களிலே ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும், மற்றொரு பக்கம் நாம் ஆண்டவரை தேடுகிறதில் உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம் நடுவில் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற அவருடைய திட்டத்தின்படியான காரிய சித்தியை கொடுக்கக்கூடியவராக, அதிசயமான காரிய சித்தியை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இந்த 2 ராஜாக்கள் 14வது அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் இருக்கிறவர்கள் வாசியுங்கள். இந்த யோனா என்ன சொன்னார் என்றெல்லாம் அதிகமாக குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு அது மகிமையாய் நிறைவேறினது. அதுதான் நமக்கு காரியம். இன்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே வெளிப்பட்டிருக்குது. அதை நம்ம பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோமா? அதை கர்த்தர் இந்த காலகட்டங்களிலே நிறைவேற்றப் போகிறார், மகிமையாய் நிறைவேற்றப் போகிறார். அதிலே நாம் தேவனுடைய திட்டத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நாட்களிலும் சமாரியா எல்லைகளுக்குள்ளே சென்று ஊழியம் செய்தார். சமாரிய பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணுக்கு ஒரு சில நிமிடங்கள் தான் அவளோடு நேரம் செலவழித்தார். அதுக்குள்ளே அந்த காணக்கூடாத அந்த மகிமையின் தேவனை வெளிப்படுத்தினார். அந்த சமாரியர்களுக்கு எருசலேமிலே சென்று தான் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் அந்த காலத்தில் இருந்து கொண்டு இருந்தது. சமாரியர்கள் அந்த மலையிலே கர்த்தரை வழிபட்டு கொண்டு இருந்தார்கள். அப்போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், மகளே, காலம் வருகிறது, எல்லா இடங்களிலும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வருகிறது. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், அவர் அந்த ஆராதனை தொழுகை அதையும் அவர் சரிப்படுத்துகிறார். அந்த இஸ்ரவேல் சமாரிய பகுதிக்குள்ளே வரும்போது இவர்கள் ஆராதனை தொழுகைக்கு அடுத்ததான காரியங்களிலே கர்த்தர் விரும்புகிற ஆராதனை தொழுகைக்குள்ளே போகாதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படியான ஒரு ஆராதனை தொழுகைக்குள்ளே போகாதபடிக்கு அதிலே தாறுமாறாகி அதிலே சிலர் மோசம் போய் சில பேர் ஆத்துமாக்களை கூட நஷ்டப்படுத்தினார்கள். நீங்கள் அந்த இஸ்ரவேலின் சரித்திரத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்களிலே இந்த ஆராதனை விஷயத்திலே மோசம் போய் சில பேர் உயிரையும் இழந்திருக்கிறார்கள். ஏன், ஒரு பக்கம் இவர்கள் மாத்திரமல்ல, யூதா கோத்திரம், பென்யமீன் கோத்திரம், அவர்கள் கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்த ஜனங்கள். பிற்காலத்தில் எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தார். ஆனால் அவருடைய மகன் மனாசே கர்த்தரை விட்டு விலகி போனான். பாருங்கள், இங்கே இந்த ஒரு தாறுமாறான சூழ்நிலைகளிலே கர்த்தர் ஒரு யெகூவை தேர்ந்தெடுத்து 4 சந்ததியை சிங்காசனத்தில் வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த பக்கம் எசேக்கியா ராஜாவினுடைய சந்ததியை பாருங்கள், அங்கே மனாசே சிங்காசனத்தில் இருக்கிறார். ஆனால் நிறைய சோதனைகள், இரத்தப்பழி அவர் மேலே வருகிறது. அதுக்கடுத்து பார்ப்பீர்கள் என்றால் யோசியா என்கின்ற ராஜா மட்டும் கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்கிறார். மற்றபடி அவர்களுடைய சந்ததி எல்லாமே ஆண்டவர் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லுகிறார். ஆமாம், எருசலேமுங்கிறத ஒரு சகோதரியாக அவர் உருவகப்படுத்தி, உன்னுடைய சகோதரியாகிய சமாரியாவினுடைய பாவத்தை பார்த்து நீ அதை விட அதிகமாக செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார்.
இன்று கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கர்த்தரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது, அவருடைய சத்தத்தை கேட்பது, அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிவது, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படிவது போன்ற காரியங்களில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமென்று கர்த்தர் விரும்புகிறார். அதில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது இன்று நீங்கள் மனம் திரும்பி கர்த்தருக்கு கீழ்ப்படிவீர்கள் என்றால் தேவன் புதிய கிருபையை, புதிய அனுக்கிரகங்களை, புதிய வழிகளை உங்கள் வாழ்க்கையிலே திறக்கக்கூடியவராக இருக்கிறார். இதில் அடுத்த திறவுகோல், அதாவது இன்றைக்கி ஆராதனை தொழுகையும் முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த யோனா தீர்க்கதரிசி அவர் ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து வருகின்ற அவர் பேர்லேயே ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் சில அதிகாரங்கள் தான் இருக்கிறது. அதில் கர்த்தர் எப்படி புறஜாதி மக்களை, அதாவது அந்த காலத்தில் இருந்த அசீரிய பேரரசு, நினிவே அதனுடைய தலைநகரம், அங்கே இருந்த மக்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே மனம் திரும்பினார்கள் என்று. ஸோ அதில் ஆண்டவர் யோனாவே அங்கே போக சொல்லுகிறார். அவர் போக சொல்லும்போது கர்த்தர் ஒரு சீரியஸான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் 40 நாள் தான், அதுக்குள்ளே நினிவே கவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அவ்வளோதான் செய்தி. சிங்கிள் வேர்டு, ஒரு சிங்கிள் சென்டென்ஸ் தான். பாருங்கள், இந்த யோனா அதை போய் சொல்லுவதற்கு தயங்குகிறார். அதனால் அந்த பக்கம் போகிறதுக்கு போல இந்த பக்கம் போகிறாரு. ஆனால் அதனால் அவருக்கு சோதனைகள் வருகிறது. பாருங்கள், இந்த யோனாவின் மூலமாக கர்த்தர் சமாரியாவை தலைநகராக கொண்ட இஸ்ரவேலுக்கு கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இங்கே அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறாக போகிறார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய தன்னுடைய அன்பின் கரத்தினாலே மறுபடியும் சரியான வழிக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவர் மறுபடியும் நினிவேக்கு போக தன்னை அர்ப்பணிக்கிறார். அங்கேயும் போய் கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய காரிய சித்தியை கட்டளையிடுகிறார். அநேக ஜனங்கள், ஏறக்குறைய அந்த தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது. அரசன் முதல் கடைசி குடிமகன் வரைக்கும் எல்லாரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். பாருங்கள், அங்கே மிருக ஜீவன்கள், அதாவது வீட்டு மிருகங்கள் கூட உபவாசம் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாரும் உபவாசம் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவரோடு ஒப்புரவாக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். நியாய தீர்ப்பு அவர்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரியது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். இல்லை என்றால் இன்று கர்த்தருக்கு முன்பதாக சரியான நிலைப்பாடு, ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்தினபடி, கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி சரியான நிலைப்பாடாக எடுப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். முதலாவதாக நம்முடைய பின்வாங்குதல்களை, பின்மாற்றங்களை அவர் சுத்திகரிக்க அவர் கிருபை உள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். ரெண்டாவது, நம்மை சரியான ட்ராக்கிலே கொண்டு செல்ல அவர் வல்லவராக இருந்து கொண்டே இருக்கிறார். மூணாவது, தேவ திட்டப்படி ஒரு காரிய சித்தியை, ஒரு அதிசயமான காரிய சித்தியை கொடுக்கிறார். பாருங்கள், 2 ராஜாக்கள் 14:25 அந்த யெரொபெயாமின் நாட்களிலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை, காரிய சித்தியை, வெற்றியை கொடுத்தார். அதே போல் யோனாவின் வாழ்க்கையிலும் செய்தார். யோனா பின்வாங்கி போக கர்த்தர் விடவில்லை. அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், அன்பில் மாறாதவர். அவருடைய திட்டத்தின் மையத்திற்குள்ளே யோனாவையும் கொண்டு வந்து யோனாவினுடைய காரியங்களிலும் அந்த கீழ்ப்படியாமை வராதபடிக்கு பாதுகாத்தார். அது மாத்திரமல்ல, அந்த நினிவேயின் மக்களுக்கும் தேவன் என்ன ஒரு காரியத்தை எச்சரித்தாரோ அதிலேயும் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட்டு அந்த தேசமும் அங்கே நியாய தீர்ப்புக்கு தப்பும்படிக்கு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன் நமக்கு ஒரு கிருபையை வைத்திருக்கிறார்.
ரட்சிப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் சரியான திசையில் பயணிக்கும்போது கர்த்தர் உங்களுக்குரிய ஜெயத்தையும் காரிய சித்தியும் அதிசயமான காரிய சித்தியும் கொடுக்குறார். பாருங்கள், யோனாவுக்கு அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு அந்த மீன் ட்ராவல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா செய்த ஜெபம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோனா 2வது அதிகாரம் 7 to 9 வாசித்து பாருங்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுவேன், என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் உடனே அந்த ஜெபத்தை கேட்டு அதிசயமான ஒரு காரிய சித்தியை அந்த யோனாவுக்கும் கொடுக்கிறார், நினிவே மக்களுக்கும் கொடுக்கிறார். இந்த 2 ராஜாக்கள் 14:25 அந்த காலத்தில் இருந்த சமாரியா இஸ்ரவேல் மக்களுக்கும் அந்த அரசனுக்கும் கூட கொடுக்கிறார். உங்களுக்கும் நமக்கும் கொடுக்க இந்த நாளிலே அவர் உண்மை உள்ளவராக, போதுமானவராக, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராக நம் நடுவிலே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக இந்த கர்த்தர் கொடுக்குற காரிய சித்தியை, அதிசயமான காரிய சித்தியை நாம் பெற்றுக்கொள்கிறதில் அடுத்தும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நான் 1வது குறிப்பிலே சொன்னபடி கர்த்தரை ஆராதிப்பதிலே, தொழுது சேவிப்பதிலே அவர் விரும்புகிறபடியாக நடந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். 2வதாக, 1வது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவரது நீதிக்கும் இடம் கொடுங்கள். அந்த நீதி அவரால் கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. இட் இஸ் எ கிஃப்ட். கிருபையின் ஈவு என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிருபையின் ஈவு, நீதியாகிய ஈவு, கிஃப்ட் ஆஃப் கிரேஸ். ரெண்டுமே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அதை இலவசமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். நம்ம அதற்கு பாத்திரமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் யோபுவின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். 29 அதிகாரம் 3 மற்றும் 4 திருவசனங்கள். இதில் யோபு தன்னுடைய உபத்திரவத்தில் கர்த்தர் எப்படி ஒவ்வொரு மனிதனோடும் இடைபடுகிறார் என்று சொல்லி அழகாய் குறிப்பிடுகிறார். இன்று குடும்பம் என்பது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு காரியம். அது மனிதனுடைய சிந்தனையிலே தோன்றினதல்ல, தேவனுடைய சிந்தனையிலே தோன்றினது. நீங்கள் ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் காலத்திலே குடும்ப ஸ்தாபனம் கர்த்தரால் நியமிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலும் அது ஒரு உடன்படிக்கையின் ஸ்தாபனமாக இருந்து கொண்டு இருக்கிறது. பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் கர்த்தரால் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் இயேசுவானவர் இந்த பூமிக்கு 1வது வருகையில் வந்த பொழுது வீடுகளுக்கு சென்றார், ஊழியம் செய்தார். பேதுருவின் மாமி வீட்டுக்கு சென்றார், சகையுவின் வீட்டுக்கு சென்றார். ஆமாம், நூற்றுக்கு அதிபதி வீட்டுக்கு கூப்பிட்ட பொழுது அவனோடு கூட புறப்பட்டார். ஆனால் அவன் தன்னை தாழ்த்தினான். காரணம், இயேசுவின் மகிமையை அவன் புரிந்து கொண்டான். நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லி குறிப்பிட்டான். பாருங்கள், அந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு புற ஜாதி, ஒரு புறமதத்தை சேர்ந்தவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவரை வரவேற்றான். அதே நேரத்தில் அவருடைய அதிகாரத்தை, வல்லமையை புரிந்து கொண்டான், தாழ்த்தினான். கர்த்தர் அவனை மெச்சினார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று குறிப்பிட்டார். இஸ்ரவேலின் குடும்பங்களின் தேவனாக கர்த்தர் இருக்கிறார். இந்த யோபு 29:3 பாருங்கள். அங்கே யோபு பக்தன் சொல்லுகிறார், கர்த்தருடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது, அவர் அருளின தீபம் என் தலையின் மேல் இருந்தது, நான் இருளை கடந்து போனேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பூமியிலே சில நேரங்களிலே தேவனுடைய கோபம் தாக்குகிறது, நியாய தீர்ப்புகள் வருகிறது. சில நேரங்களிலே பிசாசு ஜனங்களை அவன் தாக்க முயற்சி பண்ணுகிறான். எல்லாத்துக்கும் நமக்கு அடைக்கலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக பிதாவாகிய தேவன். அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வந்துவிட வேண்டும். சங்கீதம் 91 அப்படி குறிப்பிடுகிறது. தேவனுடைய கோபத்துக்கும் நாம் கிறிஸ்து இயேசுவின் செட்டைகளுக்குள்ளே நாம் மறைந்து கொள்ள முடியும். அவர் குறிப்பிட்டார், எருசலேமுக்குள்ளே நுழையும்போது கோழி ஒரு அருமையான ஓமையாக குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். ஒரு கோழி என்றால் ஒரு நாட்டு வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு சாதாரண பறவை இனம்.
கோழி தன்னுடைய குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல நான் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, அதில் வீடும் ஒரு முக்கிய இடம் வகிக்கிறது. அவர் அந்த வீட்டிலே தன்னுடைய இரகசிய செயலை வெளிப்படுத்துகிறார். அவர் அருளுகின்ற தீபம் அங்கே யோபுவினுடைய தலையின் மேல் இருந்தது. இன்று குடும்ப தலைவன் மேலே கர்த்தருடைய அருளின தீபம் இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் அந்த தீபத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த தீபம் நமக்குள்ளே பற்றி எரியும் போது தான் பாருங்கள், அங்கே வருகிற இருள் அங்கே வந்து அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளில் கர்த்தர் அந்த வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி நாம் அந்த இருளை கடந்து போகும்படிக்கு செய்கிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கடந்த காலங்களில் COVID-19 வந்த பொழுது தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே ஸ்தோத்திரம், அவரை அறிந்தவர்களும் அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்தோம். பாருங்கள், முழு பூமியிலே அநேக இடங்களிலே கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். ஆமாம், நான் அங்கே செய்திகளை கேள்விப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் பைபிள் அதிகமாக வாட்ஸ்அப் அங்கே இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணப்பட்டு நிறைய பேர் வாசித்திருக்கிறார்கள். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கர்த்தர் அருளின தீபம் நம்ம மேலே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் வீட்டிலே கணவன் மனைவி 2 பேரோடையும் பேசுகிறார். நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். மனோவா, அதாவது சிம்சோனினுடைய தகப்பனார் தாயார், 2 பேரிடத்திலும் கர்த்தருடைய தூதனானவர். பாருங்கள், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. முதலாவதாக மனைவியினிடத்திலே பேசுகிறார். ஆண்டவர் ஆண் என்றும் பார்ப்பதில்லை, பெண் என்றும் பார்ப்பதில்லை. ஆனால் குடும்ப வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த மனோவாவினுடைய மனைவியினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். உடனே அவர் வந்து தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகிறார். உடனே கணவர் அந்த நான் இப்போ ஜெபம் பண்ணுகிறேன்னு அவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவர்கிட்ட, கர்த்தர்கிட்ட, பரலோகத்தின் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, எனக்கு இதை மறுபடியும் உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அங்கே மறுபடியும் அவர் கர்த்தர் அங்கே மறுபடி மனோவாவினுடைய மனைவியினிடத்தில் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சிம்சோன் பிறப்பை பற்றி சொல்லுகிறார். உடனே அந்த பெண் சொல்லி, என்னுடைய கணவரிடத்திலும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு அவர் அங்கேயே இருக்கிறார். ஒரு மனோவா அங்கே அவரை பார்த்து என்ன விஷயம் என்று சொல்லி கேட்கிறார். அதனால் அதை உன் மனைவினிடத்தில் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் கணவனிடத்திலும் சொல்லுகிறார். பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனை சோ ப்ரெஷியஸ். இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அவர்களுக்கு கர்த்தர் சிம்சோனை குறித்ததான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை எப்படி வளர்க்க வேண்டும், அதுக்கு என்னென்ன காரியங்கள் அங்கே நிபந்தனைகளாக சொல்லப்படுகிறது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். பாருங்கள், அவருடைய அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அதே நேரத்தில் அந்த அன்பின் அடிப்படையில் சில காரியங்களை செய்யும்படிக்கு சொல்லுகிறார். பாருங்கள், இந்த யோபுவுக்கும் அப்படித்தான். கடைசியிலே ஆண்டவர் சொல்கிறார், இதை செய் அப்படி என்று சொல்கிறார். அவனுடைய சகோதரருக்காக, உன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். பாருங்கள், யோபுவினுடைய பின்னிலைமையிலே யோபுவை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே வந்த இழப்புகள், தவிப்புகள், பஞ்சங்கள், சிறுமைகள், புறக்கணித்தல்கள், வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நொடி பொழுதில் மாற்றி போடுகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இன்று வீடு கர்த்தருடைய ஸ்தாபனமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். சகையவினிடத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. உன் வீட்டுக்கு வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர் வர்றேன்னு சொன்ன உடனே அவர் வந்து அவரை சுற்றி இருந்த எல்லா பாவங்களும் நீங்குகிறது. அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு தன்னுடைய இடத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று தேவனுடைய காரிய சித்தியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியான கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் உங்கள் எல்லைகளிலே காரிய சித்தியை கொடுப்பார், அதிசயமாய் கொடுப்பார். பிரியமானவர்களை, அடுத்தபடியாக நீங்கள் கர்த்தரை தேடும்போது அவர் உங்களோடு கூட இருப்பார்.
இது மாறாத ஒரு வார்த்தை, ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏசாயா 64:5 குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது அவரை நினைவு கூற வேண்டும், மகிழ்ச்சியாய் நீதியை செய்ய வேண்டும். கர்த்தர் நான் உங்களோடு இருப்பேன் என்று அந்த இடத்துல வாக்கு பண்ணியிருந்தேன். அடிக்கடி வந்து உங்களை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய விசிட்டேஷன் என்பது ஒரு மகிமையான அனுபவம். அவர் ஆவியானவரை நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கொடுத்திருக்கிறார். அதுவும் தேவ சமூகத்தின் பழக்கம்தான். ஆனால் அது அவரோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட வெளிப்படுகிறார். பிதாவாகிய தேவனும் நம்மோடு கூட வெளிப்படுகிறார். பாருங்கள், நான் முகமுகமாக ஆண்டவரை பார்த்துட்டேன்னு சொல்லி கூட நம்ம என்ன பண்ணிட முடியாது. கர்த்தர் இடம் கொடுக்காமல் நம்மளால் இருக்க முடியாது. பாருங்கள், இந்த மனோவா அவருடைய மனைவியும் கர்த்தரை முகமுகமாய் பார்த்துட்டு தேவனை நான் முகமுகமாய் கண்டேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அவர் கணவர் பயப்படுறார். மனைவி சொல்கிறாங்க, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் கொடுத்த பலியை தான் அவர் ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லி அவர் கணவரை தேற்றுகிறதே நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். நீங்கள் அதில் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். சிம்சோன் மூலமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது இது கர்த்தரால் இது நடக்கிறது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். பாருங்கள், இன்று தேவனோடு சஞ்சரிக்கிற மக்களுக்குமே கர்த்தர் அவர்களோடு கூட வெளிப்பட்டு அதை கற்றுக் கொடுக்கும்போது தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இன்று உங்களுடைய பழைய அனுபவங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தரோடு நடக்க பழகுங்கள். அவர் தன்னுடைய வாயினால் சொன்னதைத்தான் கரத்தினாலே நிறைவேற்றுவார். 1 ராஜாக்கள் 8:15 சாலமன் அழகாக சொல்ல, என் தகப்பனாகிய தாவீதுக்கு கர்த்தர் தம்முடைய வாயினால் சொன்னவைகளை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இன்று கர்த்தருடைய நிறைவேறுதலின்படியான காரிய சித்தியை தான் கர்த்தர் இயற்கைக்கு உட்பட்ட விதத்திலும் உங்களுக்கு கொடுப்பார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் கொடுப்பார். காரணம், அவர் தேவன். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை நேசித்தார், இப்பவும் நேசிக்கிறார். நீங்கள் எபிரேயர் 11:32 வாசித்து பாருங்கள். அங்கே விசுவாச வீரர்கள், வீராங்கனைகள், பராக்கிரமசாலிகளின் பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து 12:1 வர வேண்டும். பாருங்கள், அந்த காலத்தில் இந்த அதிகாரங்களெல்லாம் பிரிக்கப்படவில்லை, தொடர்ச்சியாகத்தான் இருந்தது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் பூரணப்படுத்துகிறவருமாகி அவரையே நோக்கி பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அப்போ உங்கள் விசுவாச வாழ்க்கை பரிபூரணப்படுத்தப்படும். கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார், ஜெயத்தை கொடுப்பார், நிறைவேறுதலிலே நீங்கள் பங்கடைய செய்வார், அவரே பங்கடைய செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இதுதான் கடைசி கால ஜெயம் கொள்ளுகிற சந்ததி. அந்த ஜெயம் கொள்ளுகிற சந்ததி தேவனுடைய ராஜ்யத்தின் சந்ததியாக இருக்கும், தேவனுடைய வார்த்தையின்படி முன்னேறுகிற சந்ததியாக இருக்கும், கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையான ஒளி வெளிச்சத்தில் நடக்கிற சந்ததியாக இருக்கும். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், சங்கீதம் 34 என்று நினைக்கிறேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார், அவரே காரிய சித்தியை கொடுப்பார், வழிகளை திறப்பார். அவர் காண்பிக்கிற வழியிலே முன்னேறி செல்லும் பொழுது காரிய சித்தி அதிசயமாக உண்டாகும். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு சிலருடைய இருதயங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தினால் அனல் மூட்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கைகளை அப்புறப்படுத்துங்கள். எபிரேயர் 12:1 பாவமான யாவற்றையும் பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு உதறி தள்ளிவிட்டு விசுவாச வாழ்க்கையில் அவர் காண்பிக்கிற வழியில் மகிழ்ச்சியோடு அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு அதில் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் இந்த நாளிலே நம்மை சந்தித்து கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். இன்னும் நீங்கள் போகிற பாதையில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் இம்மானுவேல், என்றென்றும் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தடைகள் அப்புறப்படுத்தப்படட்டும். சவால்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே வெற்றி ஆண்டவரே கொண்டாடக்கூடிய விதத்திலே உம்முடைய ஜெயத்தின் அக்னி இறங்கட்டும் ஆண்டு, வழிவாசல்கள் திறக்கட்டும் ஆண்டு.
ஆண்டவரே, யோனாவின் இஸ்ரவேலின் மக்களுக்கு நடுவிலும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒரு பெரிய காரிய சித்தியை, அதிசயமான காரிய சித்தியை கொடுத்தீர். பிற்காலத்தில் யோனாவுக்கும் கொடுத்தீர், நினிவே மக்களுக்கும் கொடுத்தீர். ஆண்டவர், இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உங்கள் கிருபை இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள், ஆணைகள் உம்முடைய பலத்த கரத்தினால் உம்முடைய நாம மகிமைக்காகவே பரிபூர்ணமாக அதிசயமாக நிறைவேற வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். அதில் என்ன சவால்கள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தினாலே முறியடிக்கப்படட்டும். ஆண்டவரே, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொன்னார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாகிற அவரே காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொன்னோம். உம்முடைய காரிய சித்தி அதிசயமாய் அற்புதங்களாய் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டுமான, செழிக்க பண்ணுவீராக, கணம் பண்ணுவீராக, மேன்மைப்படுத்துவீராக. உமக்கே சகல துதி கண மகிமையை அறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட தொடர்ந்து அவர் நடத்தி செல்வார். மறந்து விடாதிருங்கள், உங்கள் பாதையில் அவர் உங்களை நடத்தி செல்வார். காட் பிளஸ் யூ.